ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல் லேர்னிங் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மேன் இன் த மிடில் அட்டாக்கை எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ப்ரௌசரில் ஒரு வெப்சைட் விசிட் பண்ணுறோம் அப்படின்னா இதர் வந்து ஹெச்டிடிபியில் இருக்கும், இல்லைனா ஹெச்டிடிபிஎஸ்ல இருக்கும். இப்படி தான் நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம் ப்ரௌசரில், ஓகேங்களா? ஸோ இந்த ஹெச்டிடிபியோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் அப்படிம்பாங்க. இதில் வந்து நெகட்டிவ் என்ன பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து பிளெயின் டெக்ஸ்ட்டில் சென்ட் ஆகும். ஸோ ஒரு சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் நம்ம டீட்டெயில்ஸ் கார்டு டீட்டெயில்ஸ் ஏதோ கொடுக்குறோம் அப்படின்னா அது டேட்டா ஈஸியாக விசிபிளாக இருக்கும். ஸோ இதான் ஹெச்டிடிபியோட நெகட்டிவ் ஆஸ்பெக்ட். ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிடிபிஎஸ் அப்படின்னு வந்தது. ஹெச்டிடிபிஎஸ் ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் செக்யூர் சாக்கெட் லேயர் அப்படிம்பாங்க. இது கம்ப்ளீட்டாக என்கிரிப்டடாக இருக்கும். என்கிரிப்டட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு டேட்டா இருக்குது, ஐ லவ் ஐஸ்கிரீம் அப்படின்னா அந்த டேட்டா வந்து பிளெயின் டெக்ஸ்ட், அதாவது என்கிரிப்ஷன் அப்படின்னா ஒரு ஜம்பிள்டு வேர்ட்ஸில் இருக்கும். ஸோ ஒரு அட்டாக்கரால் வந்து ஈஸியாக அதை பார்க்க முடியாது. ஸோ இதோடைய பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் நான் என்டர் பண்ணுறேன் அப்படின்னா இது ஒரு செக்யூர்டாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ ஒரு அட்டாக்கரால் பார்க்க முடியாது. இதுதான் வந்து ஹெச்டிடிபிஎஸ் உடைய பெரிய ஒரு ப்ளஸ். ஸோ நம்ம ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ப்ரௌசர் போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹெச்டிடிபிஎஸ் போட்டு கோலன் போட்டு பழக்கம் கிடையாது. நம்ம எப்போயும் ஒரு சைட், ஃபார் எக்ஸாம்பிள் test.com அப்படி போட்டு தான் பழக்கம். ஸோ இது நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அட்டாக்கரால் வந்து ஈஸியாக வந்து டவுன்கிரேட் பண்ண முடியும். ஒரு மேன் இன் த மிடில் அட்டாக் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஹெச்எஸ்டி ஹைஜாக் மாதிரி பண்ணி ஈஸியாக டவுன்கிரேட் பண்ணிடுவார். ஸோ ஹெச்டிடிபிஎஸ் நான் சொன்ன மாதிரி இது ஃபுல்லாகவே வந்து என்கிரிப்டட். ஸோ ஒன்லி வே அவர் டேட்டா ரீட் பண்ணோம் அப்படின்னா அது டவுன்கிரேட் பண்ணால் தான் அவரால் பண்ண முடியும். ஸோ நீங்கள் test.com ஒரு சைட் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஹெச்டிடிபிஎஸ்ல இருக்கலாம், அவரால் டவுன்கிரேட் பண்ண முடியும் ஹெச்டிடிபியால். ஸோ ஹெச்டிடிபிஎஸ்ல ஹெச்டிடிபி டவுன்கிரேட் பண்ணிட்டார் அப்படின்னா அவரோட சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் அவரால் பார்க்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் தான் ஒன்று கொண்டு வந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ்டிஎஸ். இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிடிபி ஸ்ட்ரிக்ட் டிரான்ஸ்போர்ட் செக்யூர்ட் அப்படின்னு செக்யூர்ட் செக்யூரிட்டி, ஓகேங்களா? ஹெச்டிடிபி ஸ்ட்ரிக்ட் டிரான்ஸ்போர்ட் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா எல்லா டிராஃபிக்குமே வந்து ஹெச்டிடிபிஎஸ்ல வந்து ரீடைரக்ட் பண்ணிடும். ஸோ இப்போ பாப்புலர் வெப்சைட்ஸ், இ-காமர்ஸ் சைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ்டிஎஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இப்பயும் சில சைட்ஸ் வந்து ஹெச்டிடிபிஎஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்ற சில டெக்னிக்ஸ் நான் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்ப்போம். நீங்கள் கூகுள் குரோமில் போனீங்கன்னா யூஸ் ஹெச்டிடிபிஎஸ் எவ்ரிவேர் பிளக்இன் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதை நான் எப்படி பண்ணுறதுன்ற காட்டுறேன். test.com அப்படின்றது ஜஸ்ட் ஒரு சாம்பிள் சைட்டோட நேம் தான். ஸோ யூஸ் ஹெச்டிடிபிஎஸ் எவ்ரிவேர்னு சொல்லிட்டு நான் ஒரு கூகுளே சர்ச் பண்ணிக்கலாம். இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எல்லா டிராஃபிக்கும் வந்து ஹெச்டிடிபிஎஸ்ல ரீடைரக்ட் பண்ணிடும். ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டவுன்கிரேட் பண்ண முடியாது, ஒரு அட்டாக்கரால் வந்து டவுன்கிரேட் பண்ண முடியாது டிராஃபிக்கை. ஸோ நீங்கள் கூகுளே வந்து யூஸ் ஹெச்டிடிபிஎஸ் எவ்ரிவேர் அப்படின்றத நீங்கள் சர்ச் பண்ணலாம். டைம் எடுக்குது, வெயிட் பண்ணுங்கள். ஸோ டிஸ்கிரிப்ஷன்லேயே அதான் கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக ஹெச்டிடிபிஎஸ் டிராஃபிக் ரீடைரக்ட் ஆகிடும். ஸோ ஒரு அட்டாக்கரால் டவுன்கிரேட் பண்ண முடியாது. ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி எனேபிள் பண்ணியிருக்கேன். நீங்கள் எனேபிள் பண்ணல அப்படின்னா உங்கள் கூகுள் குரோமில் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி எனேபிள் ஆகிருக்கு, நீங்கள் பார்த்தா தெரியும். ஸோ நீங்கள் எனேபிள் பண்ணலாம், எனேபிள் பண்ணிக்கோங்க. இதுதான் ஹெச்டிடிபிஎஸ் எவ்ரிவேர் பிளக்இன், ஓகேங்களா? இந்த ஹெச்டிடிபிஎஸ் எவ்ரிவேர் பிளக்இன் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது வந்து ஒரு அட்டாக்கரால் பார்க்க முடியாது, இல்லை என்கிரிப்டட் டேட்டாவில் இருக்கிறதுனால அவரால் பார்க்க முடியாது. ஆனால் நான் வந்து என்ன சைட் விசிட் பண்ணுறேன் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டில் அவரால் பார்க்க முடியும். அப்போ நம்ம என்ன சொல்யூஷன் கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விபிஎன் அப்படின்ற ஒரு யூஸ் பண்ணலாம். VPN உடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க். இதுதான் இதோடைய
ஃபுல் ஃபார்ம். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரௌசர் நான் விசிட் பண்ணுறேன், ஒரு வெப் சர்வர்லேருந்து ரெஸ்பான்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்னுடைய VPN சர்வரில் போகும் ஃபஸ்ட்டு இந்த டேட்டா. ஸோ ஒரு என்கிரிப்டட் டனல் ஜென்ரேட் ஆகும். ஸோ எல்லா டிராஃபிக்குமே வந்து என்கிரிப்டட் ஆகிடும். ஸோ ஒரு அட்டாக்கரால் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கவே முடியாது. நான் என்ன சைட் விசிட் பண்ணுறேன்றது பார்க்க முடியாது. ஏன்னா கம்ப்ளீட்டாக என்கிரிப்ஷனாக இருக்குது. ஸோ என்னோட அட்வைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, VPN யூஸ் பண்ணுன்றது என்னுடைய சஜஷன். ஏன்னா நம்ம பப்ளிக் வைஃபை யூஸ் பண்ணுறோம், பட் எந்த அளவுக்கு செக்யூர்டாக இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ இந்த பப்ளிக் வைஃபை நம்ம VPN மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா டேட்டா வந்து கம்ப்ளீட்டாக செக்யூர்டாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி என்கிரிப்டடாக இருக்கும், A to Z ஃபுல்லாக என்கிரிப்டடாக இருக்கும். ஸோ என்ன ஒரு இதுவும் பண்ண முடியாது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.